இந்த நாளின் தலைப்பாக வாட்டர் ஆஃப் லைஃப், ஜீவன் கொடுக்கும் தண்ணீர். ஜீவன் கொடுக்கும் தண்ணீர், ஜீவ தண்ணீர், ஜீவன் கொடுக்கும் தண்ணீர். எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்கிறார், ஒரு நதியை பார்த்து, 47ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த நதி போகும் இடமெல்லாம் எங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு திரளான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். நதியை பற்றி பேசுகிறார். அந்த நதிதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய வாழ்க்கையிலே வேதாகமத்திலே பார்த்திருக்கிறோம், பார்வோன் ராஜா இஸ்ரேல் மக்கள் தங்கள் தேவனை ஆராதிக்க செல்ல விடாது பற்றி செல்ல ஆண்டவர் ஆகிய தேவன் அந்த ஜீவன் தவளை அங்கே தண்ணீர் இரத்தமாகுதல், அங்கே ஒரே பயங்கரமான வாதைகளை ஆண்டவர் இயற்கை ஆளும்படினாலே அவருடைய ஜீவ தண்ணீரிலே அவருடைய ஜீவனை எடுக்கிறார். அப்பவும் அந்த அரசன் விடவில்லை. ஆண்டவர் நமக்கு சகலத்தையும் கொடுக்க நாம் அவரிடத்தில் அந்த ஜீவ தண்ணீராகிய நதியை மற்றவர்களுக்கு கொடுத்து அவளுக்கும் ஜீவன் பெற அந்த ஜீவ நதி நம்மளிலிருந்து பாயட்டும். இயேசுவின் ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொடுப்போம். ஜீவனோடு இருப்போம். ஆமேன், ஆமேன்.